ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நாகர்கோயில் ஸ்பெஷல் வாழைக்காய் காரக்கறி. பேனில் எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. ஒரு பட்டை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற வாழைக்காவை அதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அதோடு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே போதும். வாழைக்காய் நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகணும்னா தண்ணி கொஞ்சம் தளித்து விட்டு கூட நீங்கள் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி போட்டு நல்லா ஒரு கலரி ஒரு நிமிஷம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், கொத்தமல்லி சேர்த்து பெருங்காய பொடி போட்டு பரிமாறுங்க. இது சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கல்யாண வீட்டிலலாம் வாழைக்காய் காரக்கறி இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.